கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். கனிம வள முறைகேடு 60,000 கோடி ஆட்டைய போட்ட அமைச்சர் ரகுபதி. சுடலை பாபா அமைச்சரவையில பல பேர் மேல பல ஆயிரம் கோடி ஊழல் முறைகேடு புகார் இருக்கு. இதுல 2021ல சட்டத்துறை அமைச்சரா இருந்த எஸ் ரகுபதி இப்போ கனிம வளத்துறை அமைச்சரா இருக்காரு. அவரோட துறையில தான் 60,000 கோடி முறைகேடு நடந்திருக்கிறதா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆதாரத்தோட குற்றம் சாட்டியிருக்காரு. ரகுபதி மேல இன்னைக்கு நேத்து இல்ல 20 வருஷமாவே முறைகேடு புகார் இருக்கு. கடந்த 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சி காலத்துல அமைச்சராக இருந்தபோது ரூபாய் 1.40 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வருமானத்திற்கு அதிகமாக சேர்க்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கிலிருந்து அவரை விடுவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மற்றும் மேல்முறையீடுகள் நீண்ட காலமாகவே நிலுவையில தான் இருக்கு. சட்டவிரோத மணல் குவாரிகள் மற்றும் கனிம கொள்ளையை தட்டி கேட்ட சமூக ஆர்வலர் சிறுபான்மையினர் வகுப்பு அணி தலைவர் ஜகபர் அலி படுகொலை செய்யப்பட்டது. அதிமுக ஆட்சியில எடப்பாடி கே பழனிசாமியால தொடங்கப்பட்ட இந்த முக்கிய நீர் திட்டம் தற்போதைய ஆட்சியில முடங்கி போயிருக்கு. கல்லணை கால்வாய் சீரமைப்பு திட்டத்தை முழுமையாக புதுப்பித்து விரிவாக்கி நவீனப்படுத்த போவதாக திமுக உறுதியளித்தது. ஆனா 4 ஆண்டுகள் ஆட்சியில இருந்தும் பெரும் பகுதி வேலைகள் இன்னும் நிலுவையில தான் இருக்கு. உள்ளூர் வேலைவாய்ப்பிற்கான முக்கிய கோரிக்கையான சிப்காட் அமைப்பதற்கான எந்த ஒரு ஆரம்ப கட்ட பணிகளும் இல்ல, எந்த ஒரு தொடர் நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கவே இல்லை. சட்டசபை தேர்தலின் போது திருமயத்துல புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும்னு திமுக வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த பல ஆண்டுகளாகியும் ஒரு சிறு அடி கூட எடுத்து வைக்கல. திருமயம் சட்டமன்ற தொகுதியோட முக்கிய பிரச்சனைகள் முறையற்ற நீர் விநியோகம் மற்றும் உடைந்த பாசன அமைப்புகளால பாதிக்கப்பட்டிருக்கு. போர்வெல் மானியம் மற்றும் சிறந்த சாலை வசதிகளை விவசாயிகள் கோரியிருக்காங்க. உள்ளூர்ல வேலைவாய்ப்புகள் இல்லாததால இளைஞர்கள் வெளியேறும் நிலை ஏற்பட்டிருக்கு. 1000 ஆண்டுகள் பழமையான சோழர் கால கண்ணனூர் பாலசுப்ரமணியர் கோவில புதுப்பிக்க மக்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. திமுக ஆட்சியில தாது மணல் மற்றும் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை எதிர்த்து அதிமுக சிறுபான்மையினர் பிரிவு தலைவர் ஜகபர் அலி படுகொலை செய்யப்பட்டது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கு. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் கிட்ட மனு அளித்த நிலையிலும் ஜனவரி 17 அன்று அவர் லாரி ஏற்று திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. சட்டம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக ரகுபதி இருக்கும் போதே இத்தகைய சம்பவங்கள் நடப்பது அரசோட தோல்வியை காட்டுவதாக பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. திமுகவே ஊழல், ஊழல்னா திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.